சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல். எதற்காக சீல் வைக்கப்பட்டது காரணம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நான் அங்கிருந்து வந்தவன். நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் 360 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்கன்னு நான் போயிட்டு இருந்தவன். அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் யூனியனுடைய கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க, அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை. இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க. நான் அந்த வழியை உணர்ந்தவன். நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல. வலி வேதனை, ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம். ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் 8 பேர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹீரோ 150 பேர் அடிப்பான். இப்படி ஃபைட் கொடுக்கணும். 8 ஃபைட் கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க. 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 8 ஃபைட்டுக்கு 800 பேர் அடிக்கணும். அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு 7வது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா, ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா, 2 பக்கமும் ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல, பதவி வெறி பிடிச்சு அப்படிதான் இருக்காங்க ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம் அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல. உதாரணத்துக்கு 7வது மாடியிலிருந்து ஒருத்தர் சண்டை போறான், ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா, அந்த 7வது மாடியிலிருந்து விழுகிறான்னா மேல மாடியை உடைச்சு கண்ணாடியை உடைச்சு கீழே கார் இருக்கும், கார்ல விழுந்து கீழே தரையில விழுகணும். இப்படி கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோல கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலனா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொண்டுருவாங்க. டப்பிங் கலைஞர்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. அங்கிருந்து ஃபாலிங் பண்ணி கீழே டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும். அப்படி ரத்தத்தை சிந்தின காசு, அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. நீங்கள் கட்டடம் உடைக்கப்பட்டு போச்சுங்க. இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை. நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். இங்கே என்ன ஃப்ராடுனா, இதுதான் 1459 ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க. இதில் பாருங்க, சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஜோசப் விஜய் யாரு? இளைய தளபதி விஜய். 17/9 7th கிராஸ் ஸ்ட்ரீட், சாஸ்திரி நகர், விஜயசாந்தி 4 ரீசன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அடையார். இவருக்கு போய் 250 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. 2835 இந்த நம்பர்ல 70 பேருக்கு இவங்க 250 ரூபாய் சந்தா கட்டியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு 250-300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு 250 ரூபாய் கட்ட மாட்டாரா? அப்ப இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தல. அவர் நினைச்சா டெஃபர்மேஷன் கேஸ் போடலாம், மாநில சீடு வழக்கு போடணும். ஏங்க எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், இன்னைக்கு நாளைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான், அவர் அவமானப்படுத்தலாமாங்க? கேட்டா என்ன சொல்றாங்க, ஒரு நபர் வருஷம் 15,000 ரூபாய் தர்றாரு, அதுல கட்ட முடியாதவங்களுக்கெல்லாம் கட்டுவோனாரு. விஜய்க்கு என்ன கட்ட முடியாதாங்க? என்னங்க நீங்களே சொல்லுங்க. கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா ஊர்ல சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேழ்வர்கள் நெய்வடின்ற கணக்கா 250 ரூபாய் 150 கோடி. விஜய் போடுற சட்டை 18,000, ஷூ 38,000, கண்ணாடி 95 லட்சம். இப்படி போடுற ஒரு ஆள் அசிங்கப்படுத்தல, நீ அவமானப்படுத்தல. விஜய் இதை பார்த்தாருன்னா டெஃபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க. நீ டெஃபர்மேஷன் போடுங்க. நான் சாட்சி சொல்றேன், நான் வர்றேன் மிஸ்டர் விஜய், நான் வர்றேன். எவ்வளவு அவமானம். ஒரு 250 ரூபாய் இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் தூக்குறது. இதை கேட்டா நான் யூனியன் அகைன்ஸ்ட். இந்த பார், நான் மறுபடியும் சொல்றேன், நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க 2 பேரோட வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல நான் இருக்கேன். 150-200 ஓட்டுனாலும் நீ ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் நான் தான், தோத்தாலும் காரணம் நான் தான். அப்ப 3வது எதிர்க்கட்சி பலமா நிக்கிறேன். யாரை நம்பி? டப்பிங் கலைஞர்களோட இளைஞர்களை நம்பி நான் நிக்கிறேன். பாருங்க, இந்த விஜய் இப்படி பித்தலாட்டம் இது நடக்குதுங்க. இதை கேட்டா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.